Unless one is born of water and the Spirit, he cannot enter the kingdom of God. யோவான் 3:5. ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்வோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, just as Christ was raised from the dead by the glory of the Father, we too might live in newness of life. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 3-4 திருவசனங்கள். இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி இருக்க வேண்டும். அன்பு என்பது கடவுள், இயேசு, மக்கள் மூவரும் சேர்ந்துதான் அன்பின் முழுமையாக அமையும். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. இவைகளெல்லாம் எப்படி கிறிஸ்துவ அன்பு நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்கு நமது வேதமும் சரி, பிற வேதங்களும் சரி சொல்லுகின்ற மையப் பொருள். எனவே இறை அன்பும் பிறரன்பும் சேர்ந்ததுதான் முழுமையான வாழ்வு. ஏதாவது ஒன்று குறைவுபட்டாலும் அது குறைவுபட்டதாக அமையும். பாப் டைலன் என்ற அறிஞருடைய வார்த்தைகள், the person who is not busy being born is busy dying. புதிதாக பிறக்கவில்லை எனின் பரபரப்பிலே இறப்பாய். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில மணித்துளிகள் செபத்திலும் தியானத்திலும் இறைவன் சன்னிதானத்திலும் செயல்பட வேண்டும். ஒன்று கோவிலிலோ அல்லது வீடுகளில் நம்முடைய இந்த சுவாமி மாடம், சுவாமி படங்களை எல்லாம் வைத்திருப்போம். இவைகளுக்கு முன்பே ஒரு சில மணிகள் செலவிடப்பட வேண்டும். இப்பொழுது நம்மை எல்லாம் ஆக்கிரமித்திருப்பது டிவி பெட்டி. டிவி பெட்டி ஒரு பக்கம், நற்கருணை பெட்டி இன்னொரு பக்கம். எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதிக நேரம் கொடுக்கிறோம்? யோசித்து பார்த்தோம் என்றால், இந்த டிவி பெட்டிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் நாம் நற்கருணை பெட்டிக்கோ கோவிலுக்கோ ஜெப நேரத்திற்கோ கொடுக்கிறோமா? அப்படி என்றால் எந்த தாக்கம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது? இந்த இறை தாக்கம் ஆட்கொண்டிருந்தால் முதல் மரியாதையாக முந்த அனைத்திற்கும் மேலாக நாம் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகவேதான் நம்முடைய தேவாலயங்களில் காலையிலேயே திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறோம். அதிலும் சிறப்பாக நம்முடைய ஆலயத்தில் நற்கருணை பிரசன்னத்தோடு ஆரம்பிக்கின்றோம். நற்கருணை பிரசன்னத்துக்கு முன்னால் நம்மை கிடத்தி அவருடைய அந்த ஒளி பாய்தல், அருள் நம்மை ஆட்கொள்ளுதல், இவைகளிலே நம்மை கிடத்துகின்றோம். காலையிலே எழுந்து நிறைய பேர் கடலோர கரையிலே நடைப்பயிற்சி செய்வார்கள், வாக்கிங் ஆன் த பீச். ஏன் கடற்கரைக்கு செல்ல வேண்டும்? கடற்கரையிலே நிறைந்த ஆக்சிஜன் உண்டு. காலையிலே இன்னும் அதிகமாக, வெயில் இல்லாத நேரத்திலே இன்னும் இந்த ஆக்சிஜனை அவர்கள் நடைப்பயிற்சி மூலம் தங்களுடைய நுரையீரல்களில் நிரப்பிக்கொண்டால்
அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கும். நோய் அண்டாது. பல வகையான தீயவைகள் எல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்படும். வேர்வையினாலும் சிறுநீரினாலும் இவைகள் அகற்றப்பட்டால் நோய் நொடி நம்மை அண்டாது. ஆக உடலுக்கும் நன்மை, உள்ளத்திற்கும் நன்மை. அதுபோன்று இறைவனுடைய பிரசன்னத்தில் நம்மை கிடத்தினோம் என்றால் நிச்சயமாக நாம் அந்த நாள் முழுவதும் இறை ஆசிரால் நிறைந்திருப்போம். இப்பொழுது கோவிலுக்கு வர முடியாவிட்டால் கூட தொலை தூரங்களிலே, தொலை நாடுகளிலே, ஆலயமில்லாத நாடுகளில், வழிபாடு கிடைக்காத இடங்களில் எல்லாம் தொலைக்காட்சியின் வழியாக அநேகர் இதில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பங்களில் பெற்ற நன்றிக்கு ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார்கள். இன்று காலையில் கூட நான் திருப்பலிக்கு வருவதற்கு முன்னால் எனக்கு வரும் கடிதங்களை பார்த்துவிட்டு வருவேன். பெங்களூரிலிருந்து சந்திரலேகா கொளஞ்சி, சின்னதுரை கொளஞ்சி இவர்கள் குழந்தை பேற்றை பெற்றிருக்கிறோம், செபித்து வந்தோம். இப்பொழுது மருத்துவர் அதை ஊர்ஜிதம் செய்திருக்கிறார். ஆகவே உங்களோடு சேர்ந்து நன்றி கூறுகின்றோம். உங்களுடைய ஒவ்வொரு வழிபாட்டிலும் பங்கேற்று கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் சான்று பகரக்கூடிய வகையில் நமக்கு கிடைக்கின்ற கடிதங்களும் எண்ணங்களும். இவ்வாறு அநேகர் இவர்களெல்லாம் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று எடுக்கப்படுகின்ற பகீரதன முயற்சிகள். ஆகவே எந்த எண்ணத்தோடு செயல்படுகிறோமோ அந்த எண்ணம் நிச்சயமாக நமக்கு நடக்கும். ஆகவே ஒரு பழமொழி தமிழில் இருக்குது, எண்ணம் போல் மாங்கல்யம் என்பார்கள். நீ நல்லவைகளை நினைத்து நல்லவைகளை செய்து இருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் உன்னுடைய வாழ்வு அமையும் என்பதுதான். ஆகவே இத்தகைய கண்ணோட்டத்திலே உயிர்த்த கிறிஸ்து நம்மை ஆட்கொண்டிருக்கிறார், நம்மை வழிநடத்துகின்றார். நம்முடைய உள்ளத்தில் அவருடைய ஒளி பிரகாசிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளையும் துவங்குவோம். முழந்தாள் இருப்போம், செபிப்போம். Lord Jesus Christ, you offer us a new birth in the Holy Spirit. Renew in me the gift of faith, a new life in your Holy Spirit. Help me to draw near to you and to believe in your life-giving word. May your kingdom come. May your will be done in my life today and always. ஆண்டவராகிய இயேசுவே, உம் தூய ஆவியினால் எங்களுக்கு புது பிறப்பு அளிக்கின்றீர். உம் தூய ஆவியில் எங்கள் விசுவாசத்தையும் வாழ்வையும் புதுப்பித்தருளும். உம்மோடு நெருங்கி வரவும் உம் வாழ்வளிக்கும் வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளவும் அருளும். உமது அரசு வருக. உம் சித்தம் இன்றும் என்றும் என் வாழ்வில் நிறைவேறுக.